அக்டோபர் 13 இன்னைக்கு தமிழ்நாடு மக்கள் எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்க டே. எஸ், அதாவது கரு உயிரிழப்பு சம்பந்தமாக ஹைகோர்ட் கொடுத்த ஜட்ஜ்மெண்ட்க்கு அகேன்ஸ்டாக தமிழக வெற்றிக் கழகம் சுப்ரீம் கோர்ட்டில் அப்பீல் பண்ணியிருந்தாங்க. அதுக்கான ஜட்ஜ்மெண்ட் அக்டோபர் 13 அன்னைக்கு வழங்கப்படும் சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த டே தான் இன்னைக்கு. ஹாய் நண்பா, இது உங்கள் மணிபாரதி. ஸோ அந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்கு முன்னாடி இது வரைக்கும் என்ன நடந்துச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்ல நண்பா. எல்லாருக்குமே ஒரு டவுட் இருக்குது. ஏன்னா ஹைகோர்ட்டில் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்ததுக்கப்புறம் ஏன் சுப்ரீம் கோர்ட்டில் டிவிக்கு அப்பீல் பண்ணணும், சுப்ரீம் கோர்ட்டில் என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டாங்க, இப்போ என்ன ஜட்ஜ்மெண்ட் கொடுக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ நிறைய நண்பர்களுக்கு தெரியாது என்ன நடந்துக்கிட்டு இருக்குது, என்ன அப்டேட்டில் இருக்குது அப்படின்றது. ஸோ அந்த அப்டேட்டை கொஞ்சம் ஷார்ட்டாக பார்த்துட்டு நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படின்றத டிஸ்கஷன் பண்ணிடுவோம். ஸோ செப்டம்பர் 27 கரூரில் விஜயண்ணா பிரச்சாரம் நடந்துச்சு. அன்னைக்கு நைட்டு 41 பேர் கூட்ட நெரிசலில் இறந்துட்டாங்க. அதுக்கு அடுத்த நாள் ஹைகோர்ட்டில் இந்த கேஸ் போயிருக்கு. ஆக்சுவலாக எஸ்ஓபின்ற நேமில், எஸ்ஓபின்னா ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் அப்படின்ற ஒரு தான். ஆக்சுவலாக அந்த இதில் கேஸ் வந்து ஃபைல் ஆகிருக்கு. பட் சென்னை ஹைகோர்ட்டில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, விஜயன் அந்த ஸ்பாட்டில் இல்லாமல் அந்த எல்லோரும் இறந்தோடனே எல்லோரும் கிளம்பிட்டாங்க. ஸோ கிளம்புனால விஜய்க்கு வந்து தலைமை பண்பு இல்லை, அவர் ஓடிட்டார், அந்த ஸ்பாட்டில் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு கமெண்ட் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எஸ்ஐடி வந்து தமிழ்நாடு போலீஸ் கீழே எஸ்ஐடி டீம் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு அகேன்ஸ்டாக தான் இப்போ டிவிக்கே வந்து சுப்ரீம் கோர்ட்டில் அப்பீல் பண்ணியிருக்காங்க. ஏன் எஸ்ஐடி டீம் ஃபார்ம் பண்ணியிருக்கிறது ரீசன் வந்து என்ன நடந்துச்சு அப்படின்றத கண்டுபிடிக்கிறக்காண்டி தான். பட் டிவிக்கு எதனால சுப்ரீம் கோர்ட்டில் எங்களுக்கு இந்த எஸ்ஐடி டீம் வேணான்னு சொல்லி அப்பீல் பண்ணியிருக்காங்கன்னா, ரீசன்னா ஆல்ரெடி போலீஸ், ஆக்சுவலாக தமிழக போலீஸ் வந்து எக்ஸ்பிளைன் கொடுத்துட்டாங்க. நாங்கள் வந்து முறையான பாதுகாப்பு கொடுத்தோம், இவங்க தான் லேட்டாக வந்துட்டாங்க, இந்த மாதிரி எல்லாமே சொல்லிட்டாங்க. பட் அவங்களுக்குள்ளேயே மறுபடியும் ஒரு டீம் ஃபார்ம் பண்ணியிருக்கிறதுல எங்களுக்கு நம்பிக்கை இல்லை, அதனால் நாங்கள் வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறோன்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட்டில் அப்பீல் பண்ணியிருக்காங்க. சுப்ரீம் கோர்ட்டில் அவங்க ஃபஸ்ட்டு சொன்னது இதுதான், எங்களுக்கு எஸ்ஐடி டீம், ஹைகோர்ட் கீழே இருக்க எஸ்ஐடி டீம் மேலே எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. ஸோ எங்களுக்கு வந்து ஒன்று சுப்ரீம் கோர்ட்டுக்கு கீழே எஸ்ஐடி டீம் அமைக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது மாதிரி இந்த 41 பேரில் உயிரிழந்தவங்கள சிலர் பேரண்ட்ஸ் ஹஸ்பண்ட்லாம் என்ன அப்பீல் பண்ணியிருக்காங்கன்னா, எங்களுக்கு சிபிஐ விசாரணை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு சைடு அப்பீல் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கேஸ் வந்து அக்டோபர் 10, அதாவது வெள்ளிக்கிழமை சுப்ரீம் கோர்ட்டில் நடந்துச்சு. அப்போ சுப்ரீம் கோர்ட்டில் என்ன பேசுனாங்க நண்பா, சுப்ரீம் கோர்ட்டில் டிவிக்கு சார்பாக வந்து அவங்களுக்கு பாசிட்டிவாக என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டாங்கன்னா, ஃபஸ்ட்டு சுப்ரீம் கோர்ட், ஆக்சுவலாக சுப்ரீம் கோர்ட்டோட நீதிபதி மிஸ்டர் மகேஸ்வரி அவர் என்ன கேட்டாருன்னா, ஃபஸ்ட்டு அவர் கேட்ட கேள்வி, எஸ்ஐடி எதுக்காக உடனே வழங்கப்பட்டுச்சு, எஸ்ஐடியை ஏன் மெட்ராஸ் கோர்ட் கொடுத்தாங்க, ஏன்னா கரூரில் சம்பவம் நடந்திருக்கு, கரூரில் நடந்துச்சுன்னா அதுக்கு வந்து மதுரை பெஞ்சில் தான் அது கேஸ் எடுத்துருக்கணும், பட் எதுக்கு சம்மந்தமே இல்லாமல் சென்னை கோர்ட் வந்து உள்ளே வந்துச்சு அப்படின்ற ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. உள்ளே வந்து எஸ்ஐடி டீம் எதுக்கு அமைக்கணும் அப்படின்றது, எஸ்ஐடினா ஒன்றும் இல்லை, ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் நண்பா. தமிழ்நாட்டில் இப்போதைக்கு எஸ்ஐடி டீமுக்கு ஹெட்டாக வந்து அஸ்ராகர்க் அப்படின்ற ஐபிஎஸ் ஆஃபீஸரை போட்டிருக்காங்க. அவருக்கு கீழே மற்ற போலீஸுகளும் இருந்து இதை பற்றி இன்வெஸ்டிகேஷன் நடந்துக்கிட்டு இருக்கு. பட் அதுக்குள்ளே டிவிக்கு வந்து இவங்க பண்ணுற இன்வெஸ்டிகேஷனில் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை, ஸோ எங்களுக்கு வந்து ஹைகோர்ட், அதாவது சுப்ரீம் கோர்ட்டில் கீழே, உங்களுக்கு கீழே எங்களுக்கு கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த அடுத்த நாள், அதாவது 27 இந்த டெத்து நடந்திருக்கு, 28ஆம் தேதி கேஸ் உள்ளே போயிருக்கு ஹைகோர்ட்டில் எங்களோட வாதங்களை எதையுமே எடுத்துக்காமல் அவங்க எல்லாமே ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்டாங்க. ப்ளஸ் எங்கள் தலைவரை பற்றியும், அதாவது விஜயண்ணாவை பற்றியும் தப்பாக சொல்லியிருக்காங்க அப்படின்றது, ஏன் எங்களோட வாதத்தை அவங்க கேட்கல அப்படின்ற ஒரு கொஸ்டினையும் கொண்டு போய் சுப்ரீம் கோர்ட்டில் வச்சுருக்காங்க. அது மாதிரி அங்கே சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு கேட்ட இந்த ஃபஸ்ட்டு கேள்வி இதுதான், எஸ்ஐடி ஏன் எடுத்தாங்க, ஏன் மெட்ராஸ் கோர்ட் இதில் இன்வால்வ் ஆச்சு. செகண்டு, போஸ்ட்மார்ட்டம் நடந்திருக்கு அன்னைக்கே மேக்ஸிமம் 30 or 40 பீப்புள்ஸ்னால் 30க்கு மேலே போஸ்ட்மார்ட்டம் ஏறத்தாழ நடந்துருச்சுன்னு சொல்கிறாங்க. ஸோ எத்தனை ஸ்லாப் இருந்துச்சு, அதாவது எத்தனை பெட் இருந்துச்சு, எத்தனை இடத்துல போஸ்ட்மார்ட்டம் பண்ணாங்க, அங்கே அவ்வளோ பேரையும் உடனே 2-3 மணி நேரத்தில், அதாவது போஸ்ட்மார்ட்டம் நடக்கணும்னா ஒரு 4 மணி நேரமாச்சு குறைஞ்சது ஆகும்னு சொல்கிறாங்க. ஸோ ஒவ்வொரு திசுலேருந்து எல்லாமே எடுக்கணுன்றாங்க. பட் உடனே எப்படி நடந்துச்சு அப்படின்னு கேட்குறாங்க. ஆக்சுவலாக எல்லாத்துக்கும் வர டவுட்டு தான். ஸோ அந்த டவுட் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் கேட்குறாரு ஜட்ஜு, எப்படி உடனே பண்ணீங்க அப்படின்னு.
ஸோ ஃபஸ்ட்டு இந்த சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் ஆப்போசிட்லேருந்து என்ன அவங்க சொன்னாங்க, அதாவது கவர்மெண்ட்லேருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்றதை பார்ப்போம். ஃபஸ்ட்டு கேள்வி தான், எதுக்காண்டி ஹைகோர்ட் எடுத்தாங்க எஸ்ஐடி? செகண்டு, போஸ்ட்மார்ட்டம் எப்படி இவ்வளோ சீக்கிரமாக நடந்துச்சு அப்படின்னு சொல்லி செகண்ட் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. மேக்ஸிமம் நடந்த டிஸ்கஷன் இதுதான். இந்த டிஸ்கஷனில் அரசு தரப்பில் என்னென்ன சொன்னாங்கன்னா, ஃபஸ்ட்டு இவங்க கேட்டாங்கல்ல, உடனே போஸ்ட்மார்ட்டம் எப்படி முடிஞ்சுன்றக்கு முதலமைச்சர் வந்துட்டார், சிஎம் வந்துட்டாங்க, ஸோ நாங்கள் ப்ரொசீஜரை வேகமாக பண்ணோம், நைட்டு போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறதுக்கு பர்மிஷன் இருக்கா அப்படின்னு கேட்டப்ப இதுக்கு வந்து கலெக்டரோட பர்மிஷனோட தான் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி ஸ்டேட்மெண்ட் கவர்மெண்ட் சைட்லேருந்து கொடுத்துருக்காங்க. பட் அவர் கேட்ட மாதிரி எத்தனை பெஞ்ச் இருக்குது, எத்தனை சீட் இருக்குது, எவ்வளோ பேர் எத்தனை உடனே எப்படி பண்ணீங்கன்றதுக்கான ப்ரூஃப் இன்னும் அவங்க சொல்லலை. அதுக்கான எத்தனை பேர் இருக்குன்றத, அதாவது எவ்வளோ நேரத்தில் நடந்துச்சு, எப்படி நடந்துச்சுன்றத அடுத்த ஹியரிங்கில் சொல்கிறேன்னு சொல்லி கவர்மெண்ட்லேருந்து, அதாவது தமிழக அரசுலேருந்து வாதாடினா வக்கீல் சொல்லியிருக்காரு. டிவிகே சைட்லேருந்து கேட்டது இதுதான், எங்களுக்கு எஸ்ஐடி மேலே, தமிழக அரசு போட்ட எஸ்ஐடி மேலே நம்பிக்கை இல்லை, நீங்கள் எங்களுக்கு புதுசாக ஒரு எஸ்ஐடி டீம் கொடுங்க, இல்லை எக்ஸ் நீதிபதி, அதாவது ஓய்வு பெற்ற நீதிபதியிட்டேருந்து யாராச்சும் ஒருத்தரை, அதாவது சுப்ரீம் கோர்ட் ஓய்வு பெற்ற நீதிபதியை அப்பீல் பண்ணுங்கள், இல்லைன்னா சிபிஐ வந்து விசாரணை வைங்க, எங்களுக்கு தமிழ்நாடு அரசோட இது வேணான்றாங்க. பட் தமிழக அரசுலேருந்து என்ன சொல்கிறாங்க, இந்த எஸ்ஐடி டீம் ஃபார்ம் பண்ணது நான் சொன்ன மாதிரி தான், அது ஒரு சிறந்த அதிகாரி கீழே தான் ஃபார்ம் ஆயிருக்கு, அஸ்ராக இருக்குன்றவர் ஐபிஎஸ் ஆஃபீஸர் நிறைய கேஸை சார்ட் அவுட் பண்ணியிருக்காரு, அவருக்கு கீழே தான் இது ஃபார்ம் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து எங்களுக்கு ஒரு கௌரவ பிரச்சனை, இதை நீங்கள் ஹைகோர்ட் கொண்டு போயிட்டு சுப்ரீம் கோர்ட் போச்சுன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் போச்சுன்னா அது எங்களுக்கு ஒரு கௌரவ பிரச்சனையாகும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. இதுதான் முக்கியமான விவாதம். ஸோ நாளைக்கு நடக்க போகிற தீர்ப்பில் இது ரெண்டில் எது நடக்க போகுது? எஸ்ஐடி ஆல்ரெடி தமிழக அரசு போட்ட எஸ்ஐடியே கண்டினியூ பண்ணுவாங்களா, இல்லை இவங்க அப்பீல் பண்ண மாதிரி சுப்ரீம் கோர்ட்டு கீழேயோ இல்லை எக்ஸ் ஜட்ஜி யாராச்சும் வச்சு சுப்ரீம் கோர்ட் ஃபாலோ பண்ணி அவங்க கீழே எஸ்ஐடி ஃபார்ம் பண்ண போகிறாங்களா, இல்லை சிபிஐ விசாரணைக்கு போக போகிறாங்களா? இதான் நண்பன் நம்ம நாளைக்கு பார்க்க போகிறோம். அதாவது இன்னைக்கு, இப்போ நான் போஸ்ட் பண்ண டைமில் இன்னைக்கு. ஸோ இன்னைக்கு இதான் ஜட்ஜ்மெண்ட் நடக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். இன்னைக்கு தான் கொடுப்பேன்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஜட்ஜ்மெண்ட் வந்துச்சுன்னா தான் நெக்ஸ்ட் மூவ் என்ன அப்படின்றது தெரியும். இதுக்கடையில் தளபதி ஆல்ரெடி வீடியோ காலில் பேசியிருக்காரு. விஜய் அண்ணா வந்து வீடியோ காலில் இறந்தவங்க குடும்பத்து கூட பேசியிருக்காரு. அவர் வந்து அவங்கள நேரில் மீட் பண்ணுன்றக்காண்டி கேட்டிருக்காரு, பர்மிஷன் கேட்டிருக்காரு. ஏன்னா ஆல்ரெடி அவர் வந்தனால தான் இவ்வளோ விஷயம் ஆச்சு. மறுபடியும் வர்றப்ப எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாதுன்றக்காண்டி பர்மிஷன் கேட்டிருக்காங்க. ஸோ அதுவுமே நிறைய கான்ட்ரவர்சி ஓடிக்கிட்டு தான் இருக்குது. ஏன் இவ்வளோ பர்மிஷன் கேட்டார், ஏகப்பட்ட ஆக்சுவலாக டிவிக்கே பற்றி ஏகப்பட்ட நியூஸ் ஓடிக்கிட்டு தான் இருக்குது. ஸோ நாளைக்கு என்ன நடக்கும், நாளைக்கு எது வந்தால் நமக்கு சாத்தியமாகும், அதாவது டிவிக்கு சாத்தியமாகும் அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் அப்டேட்ஸ் எதாவது வேணும்னா என்னோடய சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.